அஸ்ஸலாமு அலைக்கும். ஈத் முபாரக். நாங்கள் பக்ரீத் அன்னைக்கு காலையில் என்ன டிஃபன் எல்லாம் செஞ்சுருந்தோம், மத்தியானம் லஞ்சுக்கெல்லாம் என்ன சாப்பாடு செஞ்சுருந்தோங்கிறத எல்லாமே ஒரு விலாகாக நான் எடுத்து போட்டிருக்கிறேன். வாங்க பார்க்கலாம். காலையில் டிஃபன் பூரி சுட்டு கறி குருமா வச்சு சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் நாங்கள் லஞ்சுக்கு சாப்பாடெல்லாம் நாங்கள் வெளியவே நாங்கள் ஆர்டர் பண்ணிட்டோம். மட்டன் பிரியாணி ஆர்டர் பண்ணி நாங்கள் எல்லாம் வாங்கி வச்சுட்டு எல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் பாத்திரத்தில் போட்டுட்ருக்கிறேன். கொஞ்சம் வெளியே கொடுத்து விட்றக்கு வேண்டி எல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் பாத்திரத்தில் போட்டாச்சு. சாப்பாடு சூப்பராக இருக்கும். நாங்கள் ஒரு கேட்ரிங்கில் இதை ஆர்டர் பண்ணி நாங்கள் வாங்கியிருந்தோம். மட்டன் பிரியாணி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அஞ்சு கிலோ ஆர்டர் பண்ணி நாங்கள் வாங்கியிருந்தோம் மட்டன் பிரியாணி. அதுக்கப்புறம் அது கூட ஆனியன் ரைத்தாவும் தாளிச்சாவும் கொடுத்துருந்தாங்க. தாளிச்சாவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அங்கே வாங்கிட்டு வர்ற தாளிச்சா அது கூடவே ப்ரெட் அல்வாவும் நாங்கள் 2 கிலோ வாங்கியிருந்தோம். ப்ரெட் அல்வா செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. அது கூட எல்லாம் குழந்தைங்களாம் ட்ரெஸ் எல்லாம் மாற்றிருந்தாங்க. அப்படியே ஃபோட்டோவெல்லாம் எடுத்துகிட்டு அன்றைக்கி பக்ரீத் சிறப்பாக நல்லபடியாக முடிஞ்சுது. மறுநாள் நாங்கள் மீன் வாங்கி குழம்பு வைக்கலான்னு சொல்லிட்டு வாளையார் டேமு போய் நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக போய் மீன் வாங்கிட்டு வந்திருந்தோம். ஒரு மீனே 2 கிலோ 3 கிலோ வர அளவுக்கு ஜிலேபி மீன் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். வாங்கிட்டு நாங்கள் எல்லாம் க்ளீன் பண்ணி சாப்பாடு லஞ்சுக்கெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. ரெடி பண்ணிவிட்டு மீன் குழம்பெல்லாம் வச்சாச்சு. செம சூப்பராக இருந்தது மீன் குழம்பு. மீன் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. தேங்காய் அரைச்சி ஊற்றி இந்த மாதிரி வச்சோன்னா நல்லா இருந்தது குழம்பு. மொதல் நாள் பிரியாணி சாப்பிட்டதுக்கு மறுநாள் மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டாச்சு. மீன் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு எல்லாம் முழு மீனாக கொஞ்சம் வாங்கியிருந்தோம். அப்புறம் துண்டு போட்டு கொஞ்சம் வாங்கியிருந்தோம். எல்லாமே வாங்கி எல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் சாப்பிட்டாச்சு. இது நாங்கள் வாளையார் போய் டேம் போய் மீன் வாங்க போகும்போது எடுத்த வீடியோ. எங்கள் வீட்டுக்கார் கையில் வச்சுருக்கிற மீனை 2 கிலோ, ஒரு மீன் 2 கிலோ வரும். சாப்பாடெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. எல்லாம் சாப்பாடு விளம்பிகிட்ருக்குறோம். எங்கள் வீட்டுக்கார் சாப்பிட்டுட்டு குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்குன்னு சொன்னாங்க. வறுத்த மீனும் நல்லா பதமாக நல்லா டேஸ்ட்டாகவே வறுத்துருந்தோம். இந்த ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.